எல்லாரும் இருக்கிற இடத்துல வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புலம்பலின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம், 3வது அதிகாரத்தின் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்து இந்த வார்த்தையினூடாய் உணர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். இந்த நாட்களிலே சபை செய்ய வேண்டிய காரியம் அல்லது சபையினிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம், கடந்த வாரங்களில் கர்த்தர் அதை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அதே தான் நம்மிடத்தில். ஆமென். தேசத்தில் என்ன நடக்க போகிறது, எப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகிறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்ல போறாங்க, பிரேக்கிங் நியூஸ் வந்தாலே எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். என்ன சொல்ல போறாங்க, தலைவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார், பிரதமர் என்ன சொல்ல போகிறார், டாக்டர்ஸ் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல வராங்க, இது நம்முடைய எதிர்பார்ப்பு முழுவதும் இப்படி போய் கொண்டிருக்க பரலோக தேவனுடைய எதிர்பார்ப்பு சபை மேல இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த நாட்களிலே சபை செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இது எரேமியா பாடின புலம்பல். புலம்பிட்டு இருப்பார், ஒவ்வொரு காரியத்தையா புலம்பி புலம்பி சொல்லியிருப்பார். இந்த 3வது அதிகாரம் கொஞ்சம் பெரிய அதிகாரம். இதுல 2 வார்த்தைகளை கூட காண்பித்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனத்தையும் அதனுடைய 22, 23 வசனங்கள் ஆகிய இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். அவைகள் காலைதோறும் புதியவைகள். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், எரேமியா தன்னுடைய வேதனையை சொல்றார் பாருங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும், 8வது வசனம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். அது புரியும்படியா சொல்லணும்னா, நான் இவ்வளவு சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறார். ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார், பதில் வரல. இன்னைக்கு இந்த காலத்துல நமக்குள்ள எழும்புகிற மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று இதுதான். எவ்வளவோ ஜெபிக்கிறோம், அநேகர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து பார்க்கிறோம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம். நான் சத்தமிட்டு கூப்பிட்டோம், கதறி ஜெபிக்கிறேன், என் மார்பில் அடித்து ஜெபிக்கிறேன். இப்படி ஜெபித்தோம், ஜெபித்தாச்சு, நாளைக்கு காரியம் மாறும் பார்த்தா இல்லையே. நிலைமை இன்னும் எதிர்பார்ப்புக்கு மேலாய்தான் போய் கொண்டிருக்கிறது. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க. 22, 23 வாசியுங்கள். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும், அவைகள் காலைதோறும் புதியவைகள், புதியவைகள். நல்ல கவனமா கேளுங்க. இங்க ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது, கண்டுகொள்ள முடிகிறது. என் ஜெபத்துக்கான பதில் வரவில்லையே தவிர கிருபையை தரத அவர் நிறுத்தல. ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிடுவதுதான் அவருடைய சித்தமா இருக்குமானால் கிருபை வரும் வாசலையும் அவர் அடைத்து போட்டிருப்பார். என் ஜெபத்துக்கான பதில் வரவில்லை, ஆனா கிருபை வந்துட்டு இருக்கு. எனக்கு வேண்டிய கிருபை காலை தோறும் புதிய கிருபை. கடந்த நாள்ல ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல நான் இந்த வார்த்தையை சொன்னேன். வெளியே இறங்கி பார்த்தா எல்லா கடைகளுமே அடைக்கப்பட்டிருக்கும், எல்லாம் லாக்டவுன், எல்லாமே அடைக்கப்பட்ட நிலைமை. ஆனா வானத்தின் வாசல் மட்டும் நமக்காக இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் வாசல் மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறது.
என் ஜெபத்துக்கான பதில் வரவில்லை, ஆனால் கிருபையை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டவரே இது? நான் இப்படி நடக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, சபையில, தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யணும். நான் இவ்வளவு ஜெபித்தோம், என் ஜெபத்துக்கான பதிலை கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து கொண்டே இருக்கிறீரே. ஆமென். ஏன் என்று கேட்டால், கீழே படித்து கொண்டு வரும்போதுதான் 40வது வசனத்துல இந்த வார்த்தையை பார்க்க முடியும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நல்ல கவனமா கேளுங்க. விசேஷமா இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்த்த பதில்கள் வரவில்லை, ஆனால் கிருபையை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தேவன் கிருபையை தந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக, கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக. ஜீசஸ் ஜெபத்துக்கான வழியை ஏன் அடைத்து போட்டார்? அவரால் செய்ய முடியாதது என்பதல்ல, அவர் சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை சுத்திகரிக்காமல், பூரணப்படுத்தாமல், பரிசுத்தமாக்காமல் அவர் நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இந்த நாட்களில் காலை தோறும் புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றுதான். இந்த கிருபைகளை அவன் புத்தி உள்ளவன் எவன் ஞானவானோ அவன் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். என்ன தெரியுமா செய்யணும்? இந்த நாட்களிலே நாம் நம்மை ஆராய்ந்து, நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். தாவீது சொன்னான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபித்துட்டு மட்டும் இருந்தா போதுமா? ஜெபத்துக்கான வழி திறக்கும். நான் என் வழிகளை மாற்றினால், என் வழிகளை நான் மாற்றும்படியாக எனக்கு தேவன் தருகிற தருணம் தான் கிருபை. அவர் பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யவில்லை. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு கிரியை செய்ய ஆரம்பித்திருப்பார் என்றால் நாம் என்றோ மடிந்திருப்போம், காணாமலே போயிருந்திருப்போம். ஆனால் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் அவர் இரக்கம் உள்ளவராய் நம்ம கிருபை பாராட்டுகிறார் என்றால் எதற்காக கிருபை பாராட்டுகிறார் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தரை விட்டு தூரமாய் கொண்டு போகிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். கர்த்தருக்கு முதுகை காண்பிக்க வைக்கிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். கர்த்தரை தேட விடாதபடிக்கு நம்ம இழுத்து கொண்டு செல்லுகிற எல்லா வழிகளும் பொல்லாத வழிகள். இளையகுமாரன் அவன் குறைவுபட ஆரம்பித்தான். ஒண்ணுமே இல்லை இப்போ அவனுக்கு. பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிடு கூட அதை அவன் சாப்பிட மனதா இருந்தான். ஆனால் அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, அவனுடைய புத்தி தெளிந்து அவன் தன் நிலை உணர்ந்து அறிக்கை செய்து தன் தகப்பனிடத்தில் திரும்பினதை லூக்கா 15வது அதிகாரத்தில் நம்மால பார்க்க முடிகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் சரியாய் பயன்படுத்தினான். அது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கிருபையை சரியாக பயன்படுத்தினான். கிருபையை விருதாவாக்காதவன், கிருபையை விருதாவாக்க விரும்பாதவன், தருணத்தை சரியாய் பயன்படுத்த விரும்புகிறவன் தன் நிலை உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் திரும்புவான்.
ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்பினான். இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். ஜெபித்துக் கொண்டு மட்டும் இராமல் கண்ணீரோடு ஜெபிக்கணும். அழிகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கணும். தேசத்தின் பதட்டமான சூழ்நிலை மாற ஜெபிக்கணும். ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது. ஜெபிக்காம நிர்விசாரமா இருந்து விடக்கூடாது. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும். ஆனா உன் காரியம் கஷ்டமாயிரும். இப்படிதான் கதை சொல்லி இருக்கிற. இந்த காலத்தில் அழுது ஜெபிக்கணும். ஆனா அதே வேளையில அழுது ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து ஹல்லேலூயா கர்த்தரிடத்துல திரும்பணும். நெகேமியா புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம். நெகேமியா 8வது அதிகாரத்துல எருசலேமின் அலங்கம் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஜனங்கள் எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்பாக கூடி நிற்கிறார்கள். ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, வேதபாரகர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பொழுது மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்படுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. எஸ்ரா என்ன செய்கிறான்? 5வது வசனத்தை வாசிங்கள். 8:5. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். எந்த புஸ்தகம்? அன்று நியாயப்பிரமாணம் இவைகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய காலத்தில் சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தரால் அருளப்பட்ட, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். அன்று மோசே மூலமாய் கர்த்தர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் திறந்தான். நல்ல கவனமா கேளுங்க. அவன் திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா எங்கே நிற்கிறான்? ஜனங்களுக்கு மேலே உயரமான ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஜனங்களுக்கு முன்பதாக புஸ்தகத்தை திறந்தான். ஒரு பிரசங்க பீடம் ஒரு உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ரா அதுக்கு மேல நிற்கிறான். ஜனங்கள் கீழே நிற்கிறாங்க. சர்ச்சில் அப்படித்தானே வந்து அந்த செட்டப்ல தான் சர்ச்சிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க. அந்த உயரமான இடத்துல இந்த புஸ்தகம் வைக்கப்பட்டு புஸ்தகம் திறக்கப்பட்டதும் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. எதற்காக இந்த வார்த்தையை நான் அழுத்தி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் உண்டு. இதை உயரமாகவும் நம்மை கீழே வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இதை உயர்த்தணும். எஸ்ரா என்ன செய்கிறான்? 4வது வசனம், வேத பாரகராகிய எஸ்ரா அதற்கென்று ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். 5வது வசனம், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இது மேல நிக்கணும், நாம கீழே நிக்கணும். வசனம் மேல நிக்கணும், நாம கீழே நிக்கணும். 2வது, வசனத்துக்கு முன்பாக நாம வந்து நிக்கணும். வேத புஸ்தகத்துக்கு முன்பாக நாம வந்து நிக்கணும். வசனத்துக்கு முன்னே நாம வந்து நிக்கணும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் வேற எதற்கு முன்னாடியும் போய் நிக்க கூடாது. கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நீங்க படித்தீர்களேனால் தெரியும். அது கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிற காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வசனத்துக்கு முன்னாக நிற்கிறவன் தன்னை பார்க்கிற கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிறான். தன்னால் நம்மால் நம்மை எங்கே பார்க்க முடியும் என்றால் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா பார்க்க முடியும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டுமானால் முதலாவது நாம் நம்மை பார்க்க வேண்டும்.
நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட முடியாது. நாம இன்றும் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பையே பார்த்து பார்த்து அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்கே வழி இல்லை. ஒரு தேசத்துல ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுன்னா என்னைக்கோ உள்ள வீடியோ எடுத்து இதை இப்படி பண்ணனாங்க, இதை இங்க இப்படி பண்ணனாங்க, அங்க இப்படி பண்ணாங்க, அதனாலதான் இன்னைக்கு மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பையே பார்த்து பார்த்து நேரத்தை காலத்தை தேவன் தந்த கிருபைகளை போக்கடித்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, இது சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். எப்படி எஸ்ரா உயர நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதற்கு முன்பாக வந்து நின்றார்களோ, அதே போல இந்நாட்களில் நாம் நம்மை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாய் இந்த திருவசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க வேண்டும். எஸ்ரா என்ன செய்தான் தெரியுமா? 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அந்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை விளங்க பண்ணினார்கள். இப்போ முன்பாக வந்து நிற்கிறாங்க. இதை நான் புரியும்படி இப்படி சொல்ல விரும்புகிறேன். முன்பாக வந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் பைபிளை பார்த்துட்டு போவதற்கல்ல, அதை தீர்க்கமாய் வாசிக்கணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு அநேகர் பைபிள் ரீட் பண்றது கடமைக்காக. காலையில் எழும்பி 2 அதிகாரம் படிக்கணும், 3 அதிகாரம் படிக்கணும், 2 ஒரு வசனமாவது படிக்கணும். இப்படி பைபிள் வாசிக்க கூடாது. எனக்கு வேண்டியது, என்னை வெளிப்படுத்துகிற காரியம் வேதத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுப்பார். என்னில் உள்ள குறைகள், என்னில் உள்ள கரைகள். ஆமே, தாவீது சொல்லுகிறான் அல்லவா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டே இருக்கும், என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். இப்படி ஆண்டவர் சொன்னாரே, நீ இதை செஞ்சியா? இப்படி உன்னை கூப்பிட்டு சொன்னாரே, இந்த காரியத்தில் நீ தவறும் போது உன்னை எச்சரித்தாரே, இதை நீ செய்தாயா? நான் செய்யலைன்னா அவருடைய ஆலோசனைகள் என்னை உணர்த்திட்டே இருக்கும், என்னுடைய உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தங்கள் அவர் நமக்கு செய்கிறவைகள், ஆலோசனைகள் நாம் செய்ய வேண்டியவைகள். பொதுவாகவே ஆலோசனை வருகிறதுனாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் இதை செய்யணும்னு அர்த்தம். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் எல்லாம் செய்வார் என்றால் வாக்குத்தத்தங்களை மட்டுமே தந்திருப்பார், ஆலோசனைகளை தரமாட்டார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர். இங்கே என்ன நடக்கிறது? அன்று நியாயப்பிரமாணம் எல்லார் கையிலும் கொடுக்கப்படவில்லை. பொதுவாக ஒன்று இருக்கும், ஜனங்கள் கூடியிருப்பார்கள், ஆசாரியர்கள் அதை திறந்து வாசித்து அர்த்தம் சொல்லுவார்கள். ஜனங்கள் அதை உன்னிப்பாய் கவனிப்பார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் கூட ஆமென், ஏசாயா நிருபத்தை திறந்து வாசித்த போது எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்துச்சாம். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை கேட்கிற சத்தம் இது. நம்ம கையில கொடுக்கப்பட்டது போல அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம கேட்கணும்னு ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க, தீர்க்கமாய் வாசித்து. இன்று அப்படி அல்ல, நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆரம்பிக்கும் போது இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனக்கு வசனம் தெரியாது இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது. ஐயோ இப்படியெல்லாம் இருக்கிறதா, எனக்கு தெரியவில்லை என்று யாருக்குமே சொல்லி தப்ப முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. காரணம், இது இன்று எல்லாருடைய கையிலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் கையிலும் பைபிள் இருக்கும் என நான் நம்புகிறேன். எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று அப்படி அல்ல. பொதுவாக ஒரு நிருபம் இருக்கும், பொதுவாக ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும். ஆசாரியர்களை தவிர வேறு யாரும் அதை தொடமாட்டார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்ட, அதற்கென்று ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் அதை ஜனங்களுக்கு முன்பாக வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லி விளங்க பண்ணுவார்கள். ஜனங்களும் அதை உன்னிப்பாய் கவனிப்பார்கள். கர்த்தருடைய புஸ்தகம் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளவு பயபக்தியா. பாத்தீங்களா, அந்த புஸ்தகத்தை திறந்த போதே ஜனங்கள்லாம் எழும்பி நிற்கிறாங்களாம்.
Amen. Praise the Lord. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வசனத்தை கனம் பண்ணுங்க, பைபிளை கனம் பண்ணுங்க. இதுக்கு பின்பதாக எத்தனை பேர் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருடைய தியாகம், எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய ரத்தம் இதுக்கு பிறகு சிந்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லி என் வார்த்தைகளே, என் வசனங்களே நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். சாக்கு போக்கு சொல்லி, காரணங்களை சொல்லி தப்ப முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நிக்கணும். என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அதை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி விளங்க பண்ணினார்கள். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உனக்கு விளங்குறது வரைக்கும் நீ வாசிக்கணும். எனக்கு நிறைய காரியங்கள் விளங்கவே இல்லையே, புரியவே இல்லையே. ஒரு ஜெபத்தோட பைபிள் ரீட் பண்ணணும். என்ன ஜெபம்? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். 100க்கு அதிபதி கந்தாகே ராஜஸ்திரியினுடைய மந்திரி வேதத்தை வாசித்த போது அவனுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவனுக்கு யார் மூலமாய் விளங்க வைக்க முடியுமோ அந்த நபரை அவன் ரதத்தின் அருகிலே கொண்டு வந்து விட்டார். உனக்கு வேண்டிய அர்த்தத்தை ஆவியானவரும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து தருவார். அவர் விளங்க பண்ணுவார். வாசியுங்கள். இந்த நாட்களில் பாருங்கள், நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை தேடி வந்தார்கள். அரண்மனை கிட்ட வந்ததும் அரண்மனைக்குள்ள பிரவேசித்தார்கள். அரண்மனைக்குள்ள பிரவேசித்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது ஏரோது ராஜா உட்பட அரண்மனையில் இருந்து எல்லாரும் கலங்கினார்கள். கலங்கி என்ன செய்தார்கள்? உடனே ஏரோது ராஜா என்ன செய்யறான் பாருங்க, வேத பாரகரை கூப்பிடுகிறான். ஒரு கலக்கம் வந்ததும் அவன் வேத பாரகரை கூப்பிட்டு வேதத்தில் என்ன எழுதி இருக்கு அதை வாசிங்கன்னு சொல்றான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறான். அப்பொழுதுதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதின வார்த்தை வேத பாரகர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருகிறார் என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்து காட்டின போது ஏரோது ராஜா பயந்தான். பயந்து என்ன செய்கிறான் பாருங்கள். ஆமென். இந்த சாஸ்திரிகள் இடத்துல சொல்லுகிறான், நீங்க போய் பணிந்து கொண்டு வாங்க, நான் பணிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நான் அதன் பிறகு வந்து நானும் பணிந்து கொள்ள வருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். அனுப்பி என்ன செய்கிறான்? இயேசுவை அழிக்க வகை தேடுகிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சாஸ்திரிகளை எச்சரித்து, சாஸ்திரிகள் இப்பொழுது வேறு வழியாய் போகிறார்கள். அப்பொழுது ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றினதை அறிந்து கோபம் அடைந்து 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிடுகிறான். ஏன் 2 வயதுக்கு உட்பட்ட கொலை செய்யும்படி கட்டளையிடுகிறான்? மத்தேயு 2வது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்திலே அவன் நட்சத்திரத்தை கண்ட காலத்தை கேட்டு விசாரிக்கிறான். நட்சத்திரத்தை நீங்க எப்போ பார்த்தீங்க, நீங்க எப்போ புறப்பட்டீங்க, எல்லாவற்றையும் கேட்டு விசாரிக்கிறான். கேட்டு விசாரித்த போது அவன் அறிந்து கொண்டான், இந்த நட்சத்திரத்தை கண்டு 2 வருஷம் ஆயிட்டு, இவங்க புறப்பட்டு இங்க வந்து 2 வருஷம் ஆயிட்டு. அப்போ இயேசு பிறந்து இப்பொழுது 2 வயது குறையாமல் இருக்கும். எனவேதான் அவன் அந்த காலத்தை, நட்சத்திரத்தை கண்டு அவன் கேட்டு விசாரித்த காலத்தின் அடிப்படையில் அவன் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிட்டான். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், எதிரான ஒரு தீமையான சக்தியாய் செயல்படுகிற ஒரு ஏரோதே ஒரு கலக்கம் வந்தபோது அவன் எங்க தேடுகிறான் என்றால் வசனத்தை தான் தேடுறான். தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராய் செயல்படுகிற ஒரு ஏரோது தான் கலக்கம் அடைந்த போது அவன் வேத பாரகரை அழைத்து பைபிள்ல என்ன இருக்குன்னு தேடுறான். அவரோடு கூட வாழும்படி, அவரோடு கூட ஆளும்படி. ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபையே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? நியூஸ் சேனலுக்கு முன்னாக பல மணி நேரம் இருக்கிறோம், மொபைலுக்கு முன்னாடி பல மணி நேரம் இருக்கிறோம், இந்த கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? கிருபையை போக்கடிக்க கூடாது.
பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நடுக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டு ஒரு புறம் ஜெபத்துக்கான வழி அடைக்கப்படுகிறது, இன்னொரு புறம் கிருபைக்கான வழி அடைக்கப்படவில்லை. கிருபை வந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக இந்த கிருபை? இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்பதற்காக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு முன்பதாக, இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு முன்பாய் வந்து நிற்கும்படியாக ஜனங்கள் எல்லாரும் நின்றார்கள். அவர்கள் அதை வாசித்து அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணினார்கள். விளங்க பண்ணின போது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 8-9 வாசிங்கள். 8வது அதிகாரம் 9வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால், போதும், அழுதாங்களாம். அழுதுட்டாங்க. நீ தீர்க்கமாய் வாசித்து உனக்கு விளங்கு மட்டும் நீ இதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னால் அழாம இருக்க முடியாது. ஆமென். ஏன் அழுதார்கள்? ஏன் அழுதார்கள்? 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால், போதும், உணர்ந்தார்கள், எனவே அழுதார்கள். உணர்ந்தவன் அழுவான், உணராதவன் அலட்சியம் செய்வான். உணர்ந்தவன் அழுவான், உணராதவன் அலட்சியம் பண்ணுவான். நான் இன்னைக்கு 10 அதிகாரம் படித்தேன், அல்லது 5 அதிகாரம் படித்தேன். ஆனா எனக்கு ஒரு உணர்வும் இல்லை என்றால் நான் அதை ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டார்கள், வசன வாசிக்க கேட்டார்கள், தீர்க்கமாய் வாசிக்க கேட்டார்கள், ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் சொல்ல கேட்டார்கள். அதை வாசித்து அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணின போது இவர்களுக்குள்ள உணர்வு உண்டானது. தங்கள் நிலை உணர்ந்தார்கள். இந்த கண்ணாடி முன்னாடி நம்ம எதற்கு போய் நிற்போம்? பலமுறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லி இருந்தாலும் இப்பொழுது இது தேவைப்படுகிறபடினாலே சொல்லுகிறேன். கண்ணாடி முன்னாடி நாம போய் நிற்கிறது டைம் பாஸுக்கு கிடையாது. கண்ணாடி முன்பதாக நாம எதற்காக போய் நிற்கிறோம் என்றால் நம்மை சரி செய்வதற்காக. கண்ணாடி காண்பிக்கும். ஹே, பவுடர் போட்டுட்டு வந்துட்டோம்னா, கண்ணாடி இல்லாமல் பவுடர் போட்டுட்டோன்னு வைங்களேன், இல்லைன்னா கரண்ட் போயிட்டு லைட் இல்லை, நம்ம ஒரு உத்தேசமாக இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எடுத்து போடுறோம். நான் பவுடர் யூஸ் பண்ணுறது கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எடுத்து போடுறோம். அப்படி போட்டுட்டு நிற்கிறோம். திடீர்னு கரண்ட் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா தான் தெரியும், ஐயோ நல்ல வேலை வெளியே போகலைன்னு சொல்லிட்டு. அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த சரியான கரெக்ஷனை கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா மட்டும்தான் செய்ய முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கரெக்டு தானே, இதெல்லாம் கரெக்டு தானே, பழைய மாதிரி நான் செய்யல, அவங்க செய்யறது மாதிரி நான் செய்யல, அந்த பரிசேயன் ஜெபித்தான் அல்லவா, அவன மாதிரி நான் கிடையாது. நம்ம இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்று கிளியரான கலங்கின, ஆமென், சில கண்ணாடி பீஸ்லாம் இருக்கும் பாருங்க, ரோட்ல விழுந்து இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதுல நிறைய மண்ணு ஒட்டி இருக்கும், அதுல ஒண்ணுமே தெரியாது. ஆனா தெளிவான பார்வையை கொடுக்கிற அந்த தெளிவான அந்த கண்ணாடி மிரர்ல தான் நம்முடைய இமேஜை கரெக்டா பார்க்க முடியும். இது சுத்தம், இது சுத்தமானது, கண்களை தெளிவிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது. கிளியர் வியூ நம்ம கொடுக்கும். இதை பைபிள் தான் என்னை குறித்ததான கிளியர் வியூ கொடுக்கும். என்னுடைய எல்லாம், ஏன் தாவீது இதயத்துக்கு ஏற்றவனா இருந்தும் தாவீது பண்ண தப்பை எதுக்கு இதில் எழுதி வைக்கணும்? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நிறையையும் நம்முடைய குறையையும் இருக்கிறதை அப்படியே காண்பிக்கிற கண்ணாடி தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். உணராம அழ முடியாதுங்க. அழணும்னு நினைச்சாலும் அழ முடியாது. உணரணும்னா, ஆமே, இது வசனத்துக்கு முன்னாடி நிக்கணும். உணர்வடைந்து உண்டாகும் அழுகை 2 காரியத்தை காண்பிக்கிறது. ஒருவன் உணர்வடைந்து உணர்வடையும் போதே அவன் உடைக்கப்பட்டுருவான். உணர்வடையும் போதே உடைக்கப்பட்டுருவான்.
உடைக்கப்படாம உருவாக்கப்பட முடியாது. உணர்வடைந்து உடைந்து ஒருவனில் வெளிப்படுகிற அழுகை இரண்டு காரியங்களை, இரண்டு செய்திகளை சொல்லுகிறது. என்ன இரண்டு செய்தி? ஒன்று, பழைய வாழ்க்கை இங்கே முடிகிறது, புதிய வாழ்க்கை இங்கே துவங்குகிறது. எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழுத போது ஆமென் ஆசாரியர்கள் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த நாளிலே அளவும் துக்கப்படவும் வேண்டாம். 10வது வசனம், ஆமென், நீங்கள் புசித்து ஆமென் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். இனி உனக்கு வாழ்க்கை இல்லை என்றால் இப்படி ஒரு செய்தி அவர்களுக்கு அடுத்து கேட்டிருக்க மாட்டாது. நீங்கள் எப்பொழுது வசனத்துக்கு முன்பாய் உணர்வடைந்து உடைந்து அழுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். நல்ல செய்தி சீயோன் கேட்டு மகிழ்ந்தது என்று சங்கீதம் 97 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கேட்டு மகிழும்படியான நல்ல செய்தி உனக்கு உண்டாக நீ உணர்வடைந்து உடைந்து தேவனுக்கு முன்பாய் அழணும். உன்னுடைய பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயன. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியம் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அழுகை இல்லை, இப்படிப்பட்ட அழுகை. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வழிகளை ஆமென் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். 2 பேருடைய அழுகையை நான் காட்ட விரும்புகிறேன். ஒன்று ஏசாவின் அழுகை, மற்றொன்று யாக்கோபின் அழுகை. ஏசாவும் அழுதாங்க, நல்லா அழுதான், சத்தமிட்டு அழுதான். யாக்கோபு அழுதான். ஆனா ஏசாவின் கண்ணீருக்கு மதிப்பே இல்லாம போயிட்டு யாக்கோபின் கண்ணீருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. என்ன ஏசாவின் அழுகைக்கும் ஏன் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. ஏசா கண்ணீரை காணாம விட்டுட்டாரா? இல்ல. அப்ப ஏசா சரியா அழலையா? கரெக்டா தான் அழுதான். ஏசாவின் அழுகையை குறித்து ஆமென் ஆதியாகமம் 27 படிக்கும்போது நமக்கே அழுக வரும். யாக்கோபு அழுததை காட்டிலும் ஏசாவின் அழுகையை குறித்து படிக்கும்போது தான் நமக்கு அழுகை வரும். ஏனென்றால் யாக்கோபின் அழுகையை குறித்து ஆதியாகமம் 32 சொல்லப்படவில்லை, ஓசியா 12:4 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவதூதனை நோக்கி அழுது கெஞ்சினான் என்று. ஆனால் ஆதியாகமம் 27 ஏசாவின் அழுகையை குறித்து படிக்கும்போது, அதை படிக்கும்போதே நம்ம அழுதுறோம். அவன் கேட்பான், அப்பா உங்கள்கிட்ட வேற ஆசீர்வாதமே கிடையாதப்பா, வேற ஒண்ணுமே கிடையாதப்பான்னு சொல்லி. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அழுது அவரை நோக்கி கெஞ்சுவான். உங்ககிட்ட ஒரு ஏன் அப்படி இருந்தும் ஏசாவின் கண்ணீருக்கு பலன் இல்லாமல் போக காரணம் என்ன? காரணம் அழுத மெத்தட்ல தப்பு கிடையாது, அழுத காலங்கள் வேற. ஏசாயாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் ஆல்ரெடி அவன் இழந்துட்டான். அவன் ஒரு விசை வேட்டையாடி களைப்போடு வீட்டுக்கு வரும்போது ஆமென் இங்கே யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருப்பான். அப்பொழுது இவன் கேட்பான், ஏப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அந்த கூழை கொடு அப்படின்னு. அப்போ இவன் யாக்கோபு தந்திரமா கேட்கிறான், சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் இந்த கூழை கொடுக்கிறேன். இவனும் என்ன செய்வான், சாக போறவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவான். விட்டு கொடுத்து அந்த கூழை வாங்கி குடிச்சிருவான். கூழை குடித்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அவன் கண் தெளிந்திருக்கும். ஆனால் அதன் பிறகு அவன் அளவில்லை. சேஷ்டபுத்திர பாகம் இழந்ததை குறித்தோ நஷ்டப்பட்டதை குறித்தோ அவன் கலங்கவில்லை. அவன் இன்னும் ஸ்திரீகளுக்கு பின்னாக தான் அவன் போய் கொண்டிருந்ததை பார்க்க முடியும். தகப்பனுக்கும் பெற்றோருக்கு மன நோவாய் மனவேதனை உண்டாக்குகிற காரியத்தை தான் அவன் செய்து கொண்டிருந்தான். தனக்கு இப்படி ஒரு நஷ்டம் வந்ததே, இப்படி ஒரு இழப்பு வந்ததே, நான் இப்படி ஒரு காரியத்தை இழந்து விட்டேனே என்று அதற்கு முன்பதாக ஒரு நேரத்திலும் அளவில்லை. ஆனா எப்பொழுது பலன் கொடுக்கிற நாள், ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அழுதான். ரிசல்ட் வந்த பிறகு அழுதான். கொடுக்க வேண்டியதெல்லாம் பிரித்து கொடுத்த பிறகு வந்திருந்த அழுதான். தகப்பனும் கூட சேர்ந்து அழுதாரே தவிர அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. ஏசா தனக்கு எதிராய் வருகிறான் என்ற செய்தியை கேட்டதும் ஆமென் அன்று இரவே, இனி ஒரு நாள் அல்ல,
பொழுது விடிந்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். யாக்கோபு வசதியா இருக்கவில்லை. குடும்பத்தினர் அத்தனை பேரையும் அக்கறை கடத்திவிட்டு அன்று இரவே யாபோக்காட்டின் கரையில் இருந்து அழுது கெஞ்சுகிறான். அழ வேண்டிய காலத்தில் அசதியாயிராதே, அழ வேண்டிய காலத்தில் நகைக்காதே. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று உன் நிலை உணர்ந்து உடைந்து நீ அழுவாயானால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒரு நற்செய்தியை உனக்கு சொல்லுகிறேன். உன் காதுகள் கேட்க விரும்புகிற ஒரு நல்ல செய்தியை நீ கேட்கும் நாட்கள் வந்துவிட்டது. ஆமென். ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாசிக்கப்பட்டதை கேட்டு உணர்வடைந்து அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். யாரெல்லாம் அழுதார்கள் தெரியுமா? யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து நின்னாங்களோ, யாரெல்லாம் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு முன்பாக வந்து நின்றார்களோ அவர்கள் எல்லாம் அழுதார்கள். அதுல சின்ன பிள்ளைங்க உண்டு, வாலிபர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு, முதியவர்கள் உண்டு. ஜனங்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் வந்து நின்னாங்களோ அவங்க எல்லாருமே உணர்வடைந்து அழுதார்கள், உணர்வடைந்து அழுதார்கள். ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. தாவீதை போல கேட்கணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா, என்னை நித்திய வழியில நடத்துங்க. ஏசாயா 1:3 வாசிக்க கேட்கலாம். ஆண்டவருடைய வேதனை, தம்முடைய ஜனத்தை குறித்ததான தேவனுடைய வேதனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மால பார்க்க முடியும். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும், மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், அறிவில்லாமலும், என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது, உணர்வில்லாமலும் இருக்கிறதே. ஆண்டவருடைய வேதனை ஏசாயாவை கொண்டு தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் முதல்ல எழுதினதே அதுதான். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எதற்கு பயன்படுத்தினார்? நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் இப்படி சொல்லிட்டு போவதற்கல்ல, ஜனங்களுடைய நிலையை உணர்த்துவதற்காக தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். ரெட்டுடுத்தி கொண்டு போவார்கள். தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வேஷத்தை மாற்றுவார்கள். எதற்காக? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைன் இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. கர்த்தருக்காக தங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுத்தார்கள். கர்த்தர் சாவேன்னா சாவேன்னு தான் சொல்லுவார், மழுப்பியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏசாயா என்ன சொல்கிறார்? ஏசைக்கு அதுவும் ராஜாவிட்ட வந்து சொல்றார், மெதுவா இருந்து, அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அப்படி சொல்லிட்டு நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? மெதுவா ஒரு பிரசங்கத்தையே போட்டிருப்போம். ஆமா, இம்மைக்குரிய வாழ்க்கை என்ன, எப்படியும் எல்லாரும் சாக தான் போறோம். ஆமா, அங்கே அங்கே அப்படிலாம் ரொம்ப ஒரு பில்டப்லாம் கொடுத்து நல்லா ப்ளீஸ் பண்ணி, சில எமர்ஜென்சி கேசஸ் இனி காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமை வரும்போது டாக்டர்ஸ் சிலரை கூப்பிட்டு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மெதுவா பேச்சு கொடுத்து ஆரம்பிப்பாங்கல்ல. இப்படிதான் நாமும் செய்வோம். ஆனா அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, எசேக்கியாவை பார்த்து சொல்லு, என்ன சொல்லணும்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போறேன்னு சொல்லு. இவர் நேரம் உள்ள என்ட்ராயிட்டாரு, டீ குடிக்க கூட உட்காரல, என்றானது சொல்லிட்டாரு. மரண படுக்கை, வியாதி படுக்கையில் ஒருத்தர் இருக்கிறார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு. ஒன்றும் கிடையாது, நேரா போய் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி, நீ பிழைக்க மாட்ட, நீ சாக போற. இப்படிதான் இருந்தார்கள் தீர்க்கதரிசிகள். எப்படி இருக்கும் பாருங்க. சாக போறேன்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கும்போது அங்க எசேக்கியா அழ ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி ஏசாயாவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போய் சொல்லு, நீ சாக மாட்ட, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். ஏசாயா திருப்பியும் போறார், போய் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீங்க தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். தேவன் செய்வேன் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லி இருப்பார். நாம் செய்யும்படி தேவன் வலியுறுத்துகிற அநேக காரியங்களை தேவன் சொல்லி இருப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, மாடு தன் எஜமானையும் முன்னனையும் அறியும், ஆனா என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இந்த கண்ணாடிக்கு முன்பதாக வந்து நின்றுங்கள். இது உணர்த்தும். உணர்வடைந்து ஒருவன் உடைந்து அழுவானால் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபை பாருங்க,
யாபோக்காட்டின் கரையிலிருந்து அழுகிறான். அழுத போது கர்த்தர் சொல்லுகிறார், பொழுது விடுகிற வேளை வந்தபோது, யாக்கோபே என்னை விடு, நான் போகட்டும், என்னை விடு, நான் போகட்டும் என்று சொல்லுகிறார். இவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். உடனே ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? இந்த கேள்வி இவனை 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது. என்ன 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது? 20 வருடத்துக்கு முன்பதாக இதே கேள்விய கண்ணு தெரியாத தகப்பன் ஈசாக்கு கேட்டான். ஏசாவை போல வேடம் அணிந்து, அப்பா இதோ நான் வந்து விட்டேன் என்று சொன்னபோது கண்ணு தெரியாத ஈசாக்கு கேட்டான், மகனே ஆமா நீ யாருப்பான்னு கேட்டான். அப்பொழுது இந்த யாக்கோபு சொன்னா, அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். வேஷத்தை வெளிப்படுத்தினான். தன் நிலை, உண்மை நிலையை மறைத்து வேஷத்தை வெளிப்படுத்தினான், வேஷத்தை காண்பித்தான். நான் ஏசா வந்திருக்கிறேன் என்றான். இதே கேள்வி இப்பொழுது சர்வத்தையும் காண்கிற, ஆமே ஹல்லேலூயா, சர்வத்தையும் காண்கிற அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய பரலோக தேவன் கேட்கிறார், யாக்கோபே ஆமென் உன் பெயர் என்னவென்று கேட்கிறார். இப்பொழுது தன்னிலை உணர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை நோக்கி அழுது கெஞ்சினான், அழுது கெஞ்சினான். ஒட்டையாம அழ முடியாது, உணராம ஒட்டைய முடியாது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப். இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம். இந்த நாட்களை தேவன் தந்திருப்பது, நமக்கு தந்திருப்பது, சபைக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று கலங்குவதற்கல்ல, பழையவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார், புதியவைகளுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பழையவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். இந்த நாட்களிலும் ஏசாவை போல ஆமென் அசதியா இருந்து காலத்தை வீணாக்காதீர்கள். உடைக்கப்படுவோம். உடைக்கப்படுவது, உணர்த்தப்பட்டு ஒருவன் உடைக்கப்பட்டான் என்றால் அவன் அது அவனுடைய முடிவல்ல, அது அவனுடைய புதிய துவக்கம், புதிய துவக்கம். ஹல்லேலூயா. ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். தாவீதுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆமென். 119வது சங்கீதம் 169வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 119 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். வசனத்தின்படி தெளிவாய் சொல்லுங்க. இன்னும் சொல்லுவார், அதுல நான் உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஜனங்கள் வசனத்தை கேட்டு உணர்வடைந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சிலர் இந்த நாட்களில் அதிகமாக நியூ டெஸ்டமெண்ட் நிறைய பேர், ஏறக்குறைய 100 பேர்கிட்ட இந்த 10 நாட்களுக்குள்ள புதிய ஏற்பாடு படித்து முடித்ததாக சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் சிலர் வாசிக்க வாசிக்க தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சிலரோடு சில வார்த்தைகள் பேசி கொண்டிருந்தது, சிலரோடு சில காரியங்கள் அழுத்தி கொண்டிருந்தது. இந்த வசனத்தை நாம் தீர்க்கமாய் வாசிக்கும் போது இது நம்மோடு பேச ஆரம்பிக்கும், நம்முடைய நிலையை காண்பிக்கும், நம்முடைய ரியாலிட்டியை நமக்கு வெளிப்படுத்தும், நம்முடைய ஒரிஜினாலிட்டியை நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கும். ஏசாயா அப்படித்தானே உணர்வடைந்தான். வசனத்தை கேட்ட ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். Thank you Lord. Thank you Holy Spirit. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்த தவறிட்டோம்னா, ஹல்லேலூயா, பிற்பாடு ஏசா அழுதும் மனமாறுதலை காணாமல் போயிட்டான். கண்ணீரோடு எதுக்காக அழுதானோ அந்த அழுகையின் பலனை காணாமல் போயிட்டான். யாக்கோபு அழுதான், அழுகையின் பலனை கண்டான். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எதை நினைத்து எதற்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ இந்த அழுகையின் பலனை காணணும். மோர்தேகாய் அழுதான், அழுகையின் பலனை கண்டான். பேதுரு மனங்கசந்து அழுதான், அழுகையின் பலனை கண்டான். கர்த்தர் திரும்ப அவனிடத்தில் வந்து அவனை திரும்பவும் மேய்ப்பனாகவே நிறுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அழுதால் அழுகையின் பலனை காணணும்.
அழுகையின் பலனை காணாமல் கண்ணீரோடு என் ஓட்டம் முடியுமானால்? தேங்க்யூ ஃபாதர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் அல்லவா, அப்பொழுது அவர் ஜனத்துக்காக அழுதார் அல்லவா, ஆண்டவரே மன்னியும் என்று கதறினார் அல்லவா. வேதம் என்ன நமக்கு காண்பிக்கிறது? எஸ்ஐயா 53 அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார். அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் தான் நானும் நீங்களும். அவர் பெருமூச்சு விட்டு அழுதாரே, அவருடைய கண்ணீரின் பலன் தான், அவர் சிந்தின இரத்தத்தின் பலன் தான், அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன் தான் நானும் நீங்களும். நம்மை கண்டு அவர் திருப்தி அடைகிறார். இதே போலதான் சபையே, நாம் வடிக்கிற கண்ணீரின் பலனை நாம் வாழ்கிற நாட்களிலே காண வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நாம் உணர்வடையணும், நாம் உடைக்கப்படணும், நம்ம உருவாக்கப்படணும், நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வேணும், புதிய ஆரம்பம் உண்டாகணும். 119வது சங்கீதம் 130வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உணர்வடையாதவன் பேதையாகவே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நெடுக போய் அவனே கண்ணியில போய் சிக்கிறான். அநேக காரியங்களை பேச வேண்டும் என்று நினைத்து எழுதி கொண்டு வந்தேன். ஆனால் சில காரியங்களை மீண்டும் மீண்டும் ஆவியானவர் வலியுறுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். உணர்வடையாதவன் எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் சரி, அவன் பேதை. ஆனால் நீ பேதையா இருந்தாலும் வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். வசனத்தின் பிரசித்த வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவனாய் மாற்றும். வசனத்தின்படி. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. இவர்கள் உணர்ந்தார்கள், இவர்கள் உடைக்கப்பட்டு அழுதார்கள். அடுத்து என்ன செய்தார்கள் பாருங்கள். 9வது அதிகாரம், நெகேமியா 9வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, ஏற்கனவே வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து இப்போ நேரம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி, ஆமென், உபவாசம் பண்ணி, சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபித்து என்ன செய்யறாங்க? 2வது வசனம், மறு ஜாதியாரை விட்டு பிரிந்து வராங்க. புரியும்படி சொல்லணும்னா, ஜெபித்து எவைகளில் சிக்கிக் கொண்டிருந்தார்களோ அவைகளில் ஜெயம் எடுக்கிறார்கள். உணர்வடைந்து உடைந்து அழுது விட்டு திரும்பி போய் அதே காரியத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்ள தங்களை விட்டு கொடுக்காமல் அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க சில காரியங்களை நாம எளிதில் ஜெயிக்க முடியாது. இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி ஜெயிக்க முடியாது. சில காரியங்களை நாம ஜெயிக்க ஜெபம் அவசியம், உபவாசம் அவசியம். சவுலா இருந்த பார்வை போய் பவுலுடைய அந்த புதிய பார்வை உண்டாக அவனுக்கு 3 நாட்கள் உபவாச ஜெபம் தேவைப்பட்டது. பாவத்தை பார்த்த கண்கள் பரிசுத்தரை காண, பாவத்தை வெறுத்து, பாவத்தை நஷ்டம் என்று குப்பை என்று வெறுத்து தள்ள அவனுக்கு உபவாச ஜெபம் தேவைப்பட்டது. சும்மா கேட்டேன், வசனம் கேட்டதும் எனக்கு ஃபீல் ஆயிட்டு, எனக்கு உடைஞ்சிட்டு, ஆண்டவர் நேசிக்கிறார் ஆமென்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டு திருப்பியும் பாவத்தில் சிக்கிக் கொள்வது
அல்ல, அந்த மாதத்திலே அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்ன, இனி அந்த பழைய பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், என்னை கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இனி நான் உலகத்துக்கு ஒத்து பாவ வாழ்க்கைக்கு நேராய் துன்மார்க்க ஜீவியத்தை நோக்கி போகக்கூடாது. அதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும், அதுல இருந்து ஒரு ஜெயம் வேண்டும் என சொல்லி அவர்கள் உபவாசம் பண்ணி அவர்கள் ஜெயம் எடுத்து மறு ஜாதியாரை விட்டு பிரிந்து, பாவத்தில் இருந்து பாவ அறிக்கை செய்யவில்லை, பாவத்தை விட்டு வெளியே வந்து பாவ அறிக்கை செய்தார்கள். பாவத்தில் இருந்து பாவ அறிக்கை செய்தா இரக்கம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்காது. அது என்ன இரக்கம்? உனக்கு கிடைக்கிற தருணம் பாவம் செய்வதற்காக அல்ல, திருப்பிய வாடா, திருப்பிய வா. ஆனா பாவத்தை விட்டு நீ பாவ அறிக்கை செய்தா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்தார்களே, இயேசுக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருந்தாள். எதுக்கு அழுதுட்டு இருந்தா? ஐயோ நான் தெரியாம நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு அழுதாளா? இல்ல, நான் சாக போறேனே நினைச்சு அழுதா. அங்கே அவளுக்கு இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது. நான் உன்னை குற்றவாளியை தீர்க்கவில்லை என்று சொன்னார். ஆனா திருப்பி சொன்னார், இனி பாவம் செய்யாத அப்படின்னார். கிருபையை தவறாய் புரிந்து கொள்ளாதிருங்கள். உணர்த்தப்பட்டு உடைக்கப்பட்டு அழுறோமா? ஏன் உடைக்கப்பட்டோம்? நம்முடைய வழி சரியில்லை. கர்த்தருடைய வழி, சரியான வழியை நமக்கு காண்பித்த போது நான் இவ்வளவு துன்மார்க்கமா போயிட்டேன்னு நினைச்சு உடைகிறோம், அழுறோம். ரைட். அதன் பிறகு என்ன செய்கிறோம்? அதுல ஜெயம் எடுக்க வேண்டாமா? அதை மேற்கொள்ள வேண்டாமா? முயற்சியால முடியாது, ஆனா முழங்கால முடியும், முழங்கால முடியும். ஜெபம் ஒருவனை எப்படிப்பட்டவனாகவும் மாற்ற வல்லமை உள்ளதுங்க. ஜெபம். மோசே பாருங்க, ஒரு காலத்துல அவன் எகிப்தை விட்டு ஓடுறதுக்கு காரணமே கொலை. ஒருவனை அடித்து கொண்டு விட்டு தான் ஓடுகிறான். அந்த மோசே இரவு பகல் தேவனோடு உறவாட ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பூமியில் உள்ள எல்லாரிலும் மிகவும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஒருவனுடைய சுபாவத்தையே திருப்பி போட்டு விட்டது. ஆமென். ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜெயம். இவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, மறுஜாதியாரை விட்டு பிரிந்து அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்த அந்த நுகத்தடியை உடைத்து, இப்போ 3வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். ஹல்லேலூயா. தங்கள் நிலையில். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இவைகளை நீ செய்யும் போது அல்லது இவைகளை நீ செய்தால்தான் உன்னை தேவன் ஏற்படுத்தின நிலையிலே நீ வந்து நிற்பாய். ஒவ்வொருத்தருக்கும் நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்தேன் என்று எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து என்ன சொல்லுவான்? நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறான்? அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி போயிட்டான். மீண்டும் தகப்பன் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார். அதிகாரத்துக்கு அடையாளமாய் மோதிரத்தை, நீ அடிமை அல்ல என்பதற்கு அடையாளமாய் பாதரட்சியை, நீ என்னுடையவன் என்பதற்கு அடையாளமாய் வஸ்திரத்தை கொடுத்து அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி தான் வீட்டிலே மகிழ்கிறார். நான் என்னை தேவன் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்க, அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கும் மட்டும் என்னை குறித்து தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகாது. அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். உணர்வடைந்து உடைந்து அழுது தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுத்தார்கள். தங்கள் நிலையில வந்து நின்றார்கள். ஆமென். இப்போ திரும்பி வாசிக்கிறாங்க. ஒரு ஜாமம் மட்டும் வாசித்தார்கள், ஒரு ஜாபம் மட்டும் பாவ அறிக்கை செய்தார்கள். நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், இதை வாசிக்க 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 அவர்களுக்குள்ளே இன்னும் சுத்தம் 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 பரிசுத்தம் 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 ஆமென் உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் வாசிக்கிறாங்க, இன்னொரு புறம் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். வாசிக்கிறார்கள், பாவ அறிக்கை செய்கிறாங்க, சுத்திகரிக்கப்படுகிறார்கள்.
ஆமென். இந்த வேதம் இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கணும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் நாட்களாக தான் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சபையே உணர்வடையுங்கள், சபையே விழிப்படையுங்கள். இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, இதை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க, இதுக்கு முன்னாடி விட்டு கொடுங்க. யார் யார் நின்னார்களோ அத்தனை பேரும் உணர்வடைந்தார்கள், அத்தனை பேர் உடைக்கப்பட்டார்கள், அத்தனை பேரும் அழுதார்கள், அத்தனை பேரும் உபவாசித்தார்கள், அத்தனை பேரும் ஜெயம் எடுத்தார்கள், அத்தனை பேரும் தங்கள் தங்கள் நிலையிலே வந்து நின்றார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வை தாரும் ஆண்டவரே. ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஓசியா 14வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஓசியா 14:1 முதல் வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. 4வது வசனத்தை வாசியுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். எரேமியா 31:18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன் சொல்ற. நல்ல கவனிங்க. அப்போ ஒருவன் மனம் வருந்தி உணர்த்தப்பட்டு, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் மிஸ் ஆகாம கேட்பார், நிச்சயமா கேட்பார். அந்த வார்த்தை தான் கேட்க விரும்புகிறார் சபையை உன்னிடத்துல, நம்ம இடத்துல தேவன் அதுதான் கேட்க விரும்புகிறார். அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அப்படி கேட்டதும் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 20. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்ல. உருக்கமாய் இறங்குவார். அந்த இரக்கம் தான், அந்த இரக்கம் கிடைக்கணுங்க. இந்த நாட்களிலே சபை கதற வேண்டியது இந்த இரக்கத்துக்காக. அவர் சொல்ற, நான் உருக்கமா இறங்குவேன்பா, ஆனா நீ ஒண்ணு செய்யணும், நீ திரும்பணும். அந்த இளைய குமாரன் திரும்பின போது தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிட்டார் அல்லவா. அவன் மோதிரத்தை கேட்கவில்லை, பாதரட்சியை கேட்கவில்லை, வஸ்திரத்தை கேட்கவில்லை. உண்மையிலே அவன் கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்பான்? அப்பா வேலைக்காரங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு எனக்கும் கொஞ்சம் கொடுங்கப்பா, இப்படிதான் கேட்டிருப்பான். அதுக்கு தானே வந்தான், அப்படி நினைச்சு தானே வந்தான். என் வீட்டில் வேலைக்காரங்கள் எல்லாம் 3 வேளை சாப்பிட்றாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, அதெல்லாம் நினைச்சுதான் வரான். அவன் கேட்கணும்னு வந்தது கொஞ்சம், ஆனா அவனுக்கு கிடைக்கப்பட்டது அதிகம். நீ உன் நிலையை அறிந்து உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஜெபத்தின் வழியை அடைத்து கிருபையை இன்றும் தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை தண்டிப்பதற்கு அல்ல. ஆமென். நாம் நம்முடைய வழியை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும்படி